இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த பைரவி போட்டு வச்ச சதி திட்டத்துல கண்டிப்பா நம்ம இலக்கியாவும் கௌதமும் சிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு பக்கம் இந்த பைரவியும் அஞ்சலியும் சேர்ந்துக்கிட்டு நம்ம கார்த்திகோட மனசை மாத்தி அந்த ஒரு டாக்குமெண்ட்ல நம்ம வீட்டோட பத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேல கண்டிப்பா இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் இந்த ஒரு வீட்டுல வந்துட்டு இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி இந்த எஸ்எஸ்கேவோட பேச்சை கேட்டு இப்படி ஒரு நம்ம இலக்கியாவோட வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க தயாராகிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு அந்த ஒரு 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல கையெழுத்து போட்டதை சாக்க வச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் இந்த ஒரு பேப்பர் எங்ககிட்ட இருக்கு, இதுதான் என்னுடைய கையெழுத்து அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் அவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த பைரவி இருந்துக்கிட்டு கௌதம் போத நிறுத்து, உனக்கு தெரியாமே உன் கையெழுத்து வந்துட்டு இந்த ஒரு டாக்குமெண்ட்ல நாங்கள் வாங்கியாச்சு, இதுக்கு மேலே உனக்கும் இலக்கியாவுக்கும் இந்த நிமிஷத்துல இந்த ஒரு வீட்டில் இடமே கிடையாது, நீங்களே போகிறீங்களா இல்லை நாங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்துட்டு இந்த பைரவி இந்த அஞ்சலி கேட்குறாங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோட்லேயாச்சு இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை நம்ம கார்த்திக் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு இவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம கௌதமுக்கு கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த ஒரு 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் கண்டிப்பாக வந்துட்டு கார்த்திக் இருந்திருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்குன்னு நம்ம ஜானகியம்மா நம்ம கௌதம் கிட்ட சொன்னாங்க. அதுக்கு என்ன ஜானு நீ வந்துட்டு கவலைப்படுற, கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கோட சுயரூபத்தை நம்ம கார்த்திக் தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சலியை விட்டுட்டு வச்சு கூட நம்ம கிட்ட வந்துடுவான். அவன் வந்துட்டா மொத்த ப்ராப்பர்ட்டி அவன் தான் மெயின்டைன் பண்ண போகிறான், இதுலேருந்து நான் வந்துட்டு விடுதலை ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம கார்த்திகை ரொம்பவே பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கார்த்திக் தாங்க துளி அளவு கூட வந்துட்டு நம்ம கௌதம் மேலே இந்த ஒரு வீட்டு மேலேயும் பாசமே இல்லை. ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இவங்க 2 பேரும் திருந்தணும், இவங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த எஸ்எஸ்கே கிட்டே தக்ஷாஷினிக்கிட்டையும் ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இப்படி ஒரு காரியத்தை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு உண்மை தெரியாமல் இந்த முட்டாள் கார்த்திக்கும் இந்த அஞ்சலிக்கும் எப்படியாச்சும் வந்துட்டு இலக்கியாவும் கௌதமும் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடணும். அதே சமயம் இவ்வளோ நாளாக வந்துட்டு இவங்க என்ன அடிமை மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க, இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் மொத்த அங்கீகாரத்தையும் நான் தான் எடுத்துக்க போறேன்னு நம்ம பைரவி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணுங்க, தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இவங்களுக்கு மத்தியில் கண்டிப்பா நம்ம கௌதம் இலக்காம வீட்டை விட்டு போறது தவிர வேற வழியே கிடையாதுங்க. ஆனா இருந்தாலும் கண்டிப்பா இந்த அஞ்சலியோட சுயரூபத்தையும் இந்த பைரவி யாருக்காக வந்துட்டு நம்ம கௌதம் மேலே இப்படி ஒரு பொய்யான சாட்சியை சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லார் மத்தியிலும் நம்ம இலக்கியாவும் கௌதமும் திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ள வரப்போறாங்க. ஏன்னா இந்த ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்தை மறைச்சு வச்சு வாங்கினதுனால இவங்க ரொம்பவே இந்த தக்ஷாயினியோட பேச்சை கேட்டு முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபட்டுட்டாங்க. அடுத்தபடி அந்த தக்ஷாயினி வந்துட்டு நம்ம கௌதமுக்கே தெரியாம கார்த்திக் வச்சு இந்த கையெழுத்து வாங்கினதுல எவ்வளோ நேரம் ஆகிட போகுதுங்க. நம்ம கார்த்திக் கிட்ட இருந்து கையெழுத்து வாங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே கிட்ட வசமா சிக்கி சின்ன பின்னமாக ஆக போறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.